ஞாபக சக்தி பெருக என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். தேர்வு நேரத்திலே இது ஒரு அவசியமான கேள்வி அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அதாவது இந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா, இவர்களுக்கு நான் நல்லா படித்தேன் சார், எக்ஸாம் ஹாலில் போய் உட்கார்ந்த உடனே கொஸ்டின் பேப்பரை திறந்த உடனே எல்லாம் மறந்து போயிடுச்சு, படித்ததெல்லாம் மறந்து போயிடுச்சு அப்படிங்கிறத சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆக இந்த குழந்தைகள் முதலிலே என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாமே. அதாவது இந்த ஞாபக சக்தியை தரக்கூடிய கிரகமானது புதன் என்கின்ற கிரகம்தான். ஒருவருடைய ஜாதகத்திலே புதன் என்பவர் நல்ல பலத்துடன் இருந்தாலே இவர்களுக்கு அந்த மெமரி பவர் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். அதனால தான் இந்த புதன் கிரகத்தை தான் நரம்பு மண்டலத்தினுடைய அதிபதியாகவே நாம் சொல்கிறோம். இந்த ஞாபக சக்தியை தரக்கூடிய இடம் எது? மூளை தானே. இந்த நரம்பு மண்டலத்தினுடைய தலைமை செயலகமாகவே நாம் அந்த மூளையை பார்க்கிறோம். ஆக அந்த மூளை நல்ல விதமாக ஆக்ட் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய நரம்புகள் அத்தனையும் நன்றாக வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு இந்த புதன் கிரகத்தினுடைய அந்த பலம் என்பது தேவை. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், புதன்கிழமையில நம்ம பெருமாள் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு செக்ஷன். அது போக நமக்கு பெருமாள் கோவில்னால நமக்கு என்ன ஞாபகம் வரும்? துளசிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி டெய்லி 2 இலை அந்த துளசி இலையை சாப்பிட்டு வந்தாலே இந்த மெமரி பவர் அப்படிங்கிறது நன்றாகவே இருந்து கொண்டிருக்கும். இது குழந்தைகளுக்கு மாத்திரம் இல்லை, பெரியவர்களுக்கும் சேர்த்துத்தான் சொல்கிறேன். இந்த நினைவு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருக்குது சார், எனக்கு பார்க்கின்சன் வர்ற மாதிரி இருக்குது, இல்லை அல்சைமர் மாதிரி இருந்துன்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவா கூட டெய்லி 2 துளசி இலையை சாப்பிட்டு வந்தாலே போகும். அது இவர்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுக்கும். அப்படி இல்லைன்னா கூட அந்த சக்தி இருக்கிற சக்தி இழக்காமல் தடுத்து நம்மளை காப்பாற்றும். இதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த புதன் கிரகத்தினுடைய தானியமாக எதை சொல்கிறான்னு பார்த்தோம்னா, பச்சை பயிறுன்னு சொல்கிறா இல்லையா? இந்த பச்சை பயிரை முளை கட்டி அதை ஸ்ப்ரவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாளே, அந்த ஸ்ப்ரவுட்ஸ் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 50 கிராம் மாதிரி சாப்பிட்டு வந்தால் கூட இந்த குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும். இது போக நம் வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது பிரக்ஞா தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்லுவாள். பிரக்ஞா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது என்பதும் நல்லது. அந்த பிரக்ஞா அப்படின்னு சொன்னால் நமக்கு பிரக்ஞை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? கரெக்டாக அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த நேரத்தில் கொண்டு வந்து அந்த பாயிண்ட்டை நமக்கு இந்த இடத்துல இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி நமக்கு ஒரு ஸ்பார்க் வரணும் இல்லையா? அந்த ஸ்பார்க் வர்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த பிரக்ஞா தட்சிணாமூர்த்தியை வழிபட வேண்டியது. அவருக்குரிய ஸ்லோகம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே மஹ்யம் மேதாம் பிரக்ஞாம் பிரயச்ச ஸ்வாஹா அப்படின்னு சொல்ல வேண்டியது. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தையே மஹ்யம் மேதாம் பிரக்ஞாம் பிரயச்ச ஸ்வாஹா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி அந்த பிரக்ஞா தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வர வேண்டியது. சார், இந்த தட்சிணாமூர்த்தி கோவில் எங்கே இருக்குன்னு சொல்லி தேடிண்டுலாம் போக வேண்டிய அவசியமே இல்லை. வீட்லேயே காத்தால சாயங்காலம் 2 வேளையுமே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது. இந்த மாதிரி ஒரு படிச்சுட்டே இருக்கோம், லெசனை படிச்சுட்டே இருக்கோம், ஒரு நடுவில் ஒரு பிரேக் அப்படிங்கிற மாதிரி தேவைப்படுறதுன்னு வரும்பொழுது அந்த பிரேக்கில் கூட இந்த ஸ்லோகத்தை சொல்லி பார்க்கலாமே. அதே மாதிரியே இந்த ஹயக்ரீவ சுவாமி அப்படிங்கிறது தெரியும் இல்லையா உங்களுக்கு? இந்த ஹயக்ரீவர் மடமட அந்த வேகமாக செயல்படக்கூடிய, இந்த வேகமாக நமக்கு அந்த பாயிண்ட்ஸ்லாம் கட நம்ம எழுத வந்துட்டே இருக்கணும் இல்லையா? அதுக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுவார். அந்த ஹயக்ரீவருடைய ஸ்லோகத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நீங்கள் எல்லாருமே எல்லா ஸ்கூல்லையுமே சொல்லித்தர ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே அப்படிங்கிறத சொல்லி எல்லோருமே வழிபட்டு கொண்டிருப்பீர்கள். ஆனால் இந்த ஸ்லோகத்தை வேதோக்தமாக ஒரு ஸ்லோகம்ங்கிறது இருக்கு. அந்த ஸ்லோகத்தையும் காலையில் ஒரு 16 தடவை, சாயங்காலம் ஒரு 16 தடவை அதை நீங்கள் சாண்ட் பண்ணால் ரொம்ப நல்லது. இது எதுக்கு தெரியுமா யூஸ் ஆகும்? அதாவது நான் அந்த முக்கியமான லெசன் நடத்துகிற நேரத்தில் எனக்கு உடம்பு சரியில்லை, நான் போகலை, நான் இன்னைக்கு நோட்ஸ் எடுத்து வைக்கலை, அதனால எனக்கு அந்த பாடம் தெரியல, இப்போ போய் யாருண்ட கேட்கறதுன்னு தெரியல, கேட்டாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அனுப்ப மாட்டேங்கிறா, டீச்சர்கிட்ட போய் கேட்கறதுக்கும் தயக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவா இந்த ஸ்லோகத்தை அழகாக டெய்லி காத்தால ஒரு 16 தடவை, சாயங்காலம் ஒரு 16 தடவை சொல்லுங்க. இதனை சொல்லி வருவதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த நோட்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிடும். அப்படியே நோட்ஸ் கிடைக்கலனா கூட அந்த லெசனை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுதே உங்களுக்குள்ளாக நீங்களே அதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை என்பதும் உங்களுக்கு உண்டாகிவிடும். அதற்கு தனியாக வேற யார்ட்டையோ போய் நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்க வேண்டிய அவசியமே இருக்காது. அது என்ன ஸ்லோகம் தெரியுமா? உத்கீத பிரணவோத்கீத சர்வ வாக்கீஸ்வரேஸ்வர சர்வவேத மயா சிந்தியா சர்வம் போதய போதய அப்படின்னு சொல்கிறார்.
மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். உத்கீத பிரணவ உத்கீத சர்வ வாக்கீஸ்வரேஸ்வர சர்வவேத மயா சிந்தியா சர்வம் போதைய போதைய அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. சர்வம் போதைய போதையன்னு சொன்னா எல்லாவற்றையும் எனக்கு போதிக்க வேண்டுகிறேன், எனக்கு அந்த போதனையானது வந்து சேர்ந்து விட வேண்டும், அந்த சப்ஜெக்ட் சம்பந்தப்பட்ட அறிவானது எனக்கு வந்து சேர்ந்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹயக்ரீவரை பிரார்த்தனை பண்ணும் பொழுது கட 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 நமக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய அந்த வேகத்தினை தருவது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஹயக்ரீவர் தருவார். ஹயக்ரீவர் வழிபாடும் அந்த பிரக்யா தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடும் உங்களுக்கு தேர்விலே முழுமையான மதிப்பெண்களை பெற்று தந்துவிடும். சார் மாணவர்களுக்கு சொல்லிட்டேன், நாங்கள் வயசானவா, நாங்கள் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது துளசி இலை சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி வழிபாடு என்று வரும் பொழுது நித்தியம் காலை பொழுதிலே அந்த சூரிய வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அந்த மூளையின் மீது ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம்தான் புதனே தவிர அந்த மூளையை தூண்டக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா தலைப்பகுதியே மொத்தமாக தன்னுடைய கட்டுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா அது சூரியன். நீங்கள் நித்தியம் அந்த சூரிய நமஸ்காரங்கிறத அதுவும் காலையில் 9 மணிக்கு மேலெல்லாம் போய் பண்ணக்கூடாது. ஒரு மார்னிங் ஒரு 7 o'clockலேருந்து ஒரு 7:30க்குள்ள நித்தியம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கோ. நிச்சயமாக உங்களுடைய மெமரி பவர் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அந்த மெமரி லாஸுங்கிறது வரவே வராது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.